அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுவேன். இப்போ நம்ம பேபிகார்ன் பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பவுலில் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் அளவுங்க. இதை எடுத்து தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட போகிறேன். இதுக்கு பச்சை பட்டாணி போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த பச்சை பட்டாணியை நம்ம வேக வச்சு நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறதில்ல, டைரெக்டாக சேர்க்க போகிறோம். அதனால இது 4 மணி நேரம் நல்லா ஊறி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கடித்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஊற வச்ச 100 கிராம் பச்சை பட்டாணி இந்த ரெடியாக இருக்குது. இதை நம்ம பிரியாணி செய்யும் போது வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு தேவையானது பேபிகார்ன். இந்த பேபிகார்ன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வருங்க. இதிலேருந்து நம்ம ஒரு 10 பீஸை மட்டும் எடுத்து நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இதை வெட்டும் போது நீள்வாக்கில் வெட்டினீங்கன்னா எல்லா மசாலாவையும் உறிஞ்சிட்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி நீள்வாக்கில் வெட்டி எடுத்துங்க. இதேமாரி நான் 10ஐயும் நல்லா துண்டு துண்டாக சின்னதாக அழகாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 பூண்டு பல்லையும் சேர்த்துக்கிறாங்க. இது கூட 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம், அதே 200 கிராம் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது நம்ம வெட்டி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக அந்த பிரியாணி செய்ய போகிறோம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் கையளவுக்கு நம்ம புதினா இலையும் சேர்த்துக்கலாம். புதினா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நான் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அடி கனமான பாத்திரமாக எடுத்துங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடி கனமான பாத்திரத்தை எடுத்தாச்சு. இதில் நான் 150 ml எண்ணெய், அதாவது 3 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா சூடான பிறகு நம்ம தாளிப்பு போட போகிறோம். இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க பேபிகார்னையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். பேபிகார்னையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுக்கணுங்க. இது நிறம் மாறக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சால் மட்டும் போதும். அப்போ தான் பிரியாணியில் இது கரையாமலும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். இதுமாரி லைட்டாக வறுத்தாச்சு. நம்ம புதினாவோட சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்க வேண்டியது இல்லை, லைட்டாக வதக்கி விடுறேன். பேபிகார்னும் மசாலாவும் கலந்தால் போதும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கியாச்சு. இதில் பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேன். இந்த பச்சை பட்டாணியை தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துங்க. இதுமாரி பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அரிசியோடு வேக வைக்கும் போது சூப்பராக வெந்துடும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம், மசாலாவோட கலக்கணும். கலந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பையும் சேர்த்துட்டு இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். பிரியாணி எப்போதும் நமக்கு காரம் ரொம்ப எடுக்காது, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது போதுமானது, ரொம்ப சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்த பிறகு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தயிர் சேர்க்கல, அதனால் 1/2 மூடி எலுமிச்சை பழம் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த எலுமிச்சை பழ சாறை கலந்துட்டு நல்லா கலந்து வதக்கி இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக விட போகிறோம். இதேமாரி நல்லா கலந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, அதை 3-4 வாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். அந்த அரிசியை மட்டும் இப்போ வடிகட்டி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாதபடி சேர்த்துங்க. ஏன்னா தண்ணி விட்டுடுச்சுன்னா மசாலா ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாக ஆகிடும். அப்படி தண்ணியாக இருந்துச்சுன்னா சாதம் ரொம்ப குழஞ்சி பொங்கல் மாதிரி ஆகிடுங்க. நாம் தண்ணியே இல்லாமல் வடித்து அரிசி சேர்த்தாச்சு. இப்போ மசாலா அரிசி எல்லாம் ஒன்றோடு ஒன்று நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அந்த அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுத்தீங்களா அரிசி, அதே டம்ளரில் தண்ணியை எடுத்துங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இது மூடியை போட்டு நல்லா மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. நல்லா கொதிநிலை வரணும். நான் மூடி போட்டுட்டேன். 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே நான் விட போகிறேன். 7 நிமிஷம் பாருங்கள் கழித்து சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இந்த கொதிக்க ஆரம்பித்தோன்னே இனிமேல் நம்ம அடியோடு நல்லா கிண்டி விடணும். ஏன்னா எந்த அடியும் பிடிக்காதபடி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இதுமாரி அடியோடு நல்லா கிண்டி விட்ட பிறகு இதை திரும்ப மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ திரும்ப மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வெந்து முக்கால் பதத்துக்கு அரிசி வந்துடணும். அந்த பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா கிண்டி பார்ப்போம். நல்லா கிண்டி பார்க்கும்போது நல்லா முக்கால் பதமான அரிசியும் நல்லா கொஞ்சோண்டு தான் நம்மளுக்கு தண்ணி இருக்குது. இந்த பதம் சரியான பதம். இந்த பதத்தில் அடியோடு கிண்டி விட்டுட்டு இதில் நெய் சேர்க்க போகிறோம். முன்னாடி நம்ம எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். முறையாக நெய் சேர்க்க போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போதுமானது. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது திரும்ப நல்லா கிளறி விடுங்க. நெய், அரிசி, மசாலா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுமாரி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடியை போட்டு மூடி நம்ம 15 நிமிஷம் வைக்க போகிறோம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு அடுப்பை மாற்ற போகிறோம். இப்போ கவனமாக பார்த்தீங்க, மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு அடுப்பை மாற்றணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமுக்கு மாற்றியாச்சு. மூடியை போட்டு மூட போகிறோம். மூடிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது தம் போட்ட மாதிரி இருக்கும். இந்த சின்ன ஹோல் வழியாக நம்மளுக்கு ஸ்டீம் எல்லாம் வெளியில் வந்துடுங்கிறதுனால சின்னதாக ஒரு வெள்ளை துணியை வச்சு நான் அடைச்சிருக்கேன். அடைச்சிட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு நம்மளுடைய பிரியாணி. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். பிரியாணி நல்லா வெந்துடுச்சு. அதில் உள்ள பச்சை பட்டாணியும் சூப்பராக வெந்துருச்சுங்க. நீங்கள் குக்கரில் வேக வச்சு போட்டிருந்தீங்கன்னா குழஞ்சிருக்கும். நல்லா பதமாக இருக்குது. இப்போ பிரியாணியோட அரிசி ஜீரக சம்பாங்கிறதுனால பொடுசாக பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம பேபிகார்ன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.